படிக்கிறதுக்காக யூகே வர போறீங்களா? அப்போ இந்த காணொளியை முழுசா பாருங்க. இங்க வாரதுக்கான விசா எடுக்க முதல் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க சரியா செய்திருக்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. வணக்கம் சொந்தங்களே, நான் மித்து கே ராஜா, லண்டன்ல இருந்து. முதலாவது விஷயம், இங்க இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு நீங்களே விண்ணப்பிக்கலாம், இல்லையாண்டா ஒரு முகவர் மூலமா விண்ணப்பிக்கலாம். ஒரு முகவரை தெரிவு செய்யும் போது ஏற்கனவே வேண்டிய வேலைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு தெரிவு செய்து கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம், யூகேயை பொறுத்த வரைக்கும் லண்டனுக்குள்ளே இருக்கிற பல்கலைக்கழகங்கள், லண்டனுக்கு வெளியில் இருக்கிற நகர பல்கலைக்கழகங்கள் எதுக்கு வேணுமென்றாலும் நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆனா உங்களுக்கு எது தேவை அப்படின்றத நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க. உங்களோட முகவர் முடிவெடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. பொதுவா முகவர்கள் லண்டனுக்கு வெளியில் இருக்கிற நகர பல்கலைக்கழகங்களுக்கு தான் அனுமதி எடுப்பினம். மூன்றாவது விஷயம், அநேகமான பல்கலைக்கழகங்கள் நாங்கள் அங்கிருந்து வெளிக்கிட முதல் பாதி பணம் கட்டினா போதும் அப்படின்ற ஒரு விதிமுறையை வச்சிருப்பினோம். மீதி பணம் குறிப்பிட்ட காலத்தில் இங்கே வந்த பிறகு நீங்கள் கட்ட வேண்டி இருக்கும். நான் இங்கே உழைச்சி கட்டுவேன் அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அது உங்களால் முடியாமல் போகலாம். அப்படியான நேரத்தில் யார் உங்களுக்கு உதவி செய்வினம், எப்படி அந்த பணத்தை நீங்கள் கட்டுவீங்கள் அப்படின்றதுக்கு இப்போவே ஒரு திட்டத்தை வச்சிருங்க. ஒருவேளை உங்களால் அந்த பணத்தை கட்ட முடியாமல் போனால் உங்களோட படிப்பு குழம்பிடும். படிப்பு குழம்பினா விசாவை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்றது பிரச்சனையாக போயிடும். அதுக்கு பிறகு இந்த நாட்டில் இருக்கிறதே பிரச்சனையாக போயிடும். அதனால் அதை பற்றியும் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். இப்படியான நிறைய விஷயங்களை தொடர்ந்தும் பார்க்கலாம். இணைஞ்சிருங்க.